20/2/2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன். இது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. அப்போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. இதெல்லாம் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கிறது. நான் திரும்ப பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் படிக்கிறேன். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் குறிப்பிட்ட பகுதிகள், டெல்டா பகுதிகளில் புதிதாக எரிபொருள், இயற்கை எரிவாயு, நிலக்கரி, மீத்தேன் மற்றும் அகழ்வு தொழில்கள் ஆகியவை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டது. 2020 படி கடந்த 2023ஆம் ஆண்டு இத்தடை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதோட நிற்கிது. சரிங்களா? இது ராமநாதபுரத்துக்கு விரிவுபடுத்தப்படலை அப்படிங்கிறதும் இந்த பத்திரிகை செய்தி மூலமாக அரசு தெளிவுபடுத்துகிறது. கரெக்டு தானே சார் நான் சொல்கிறது? ஓகே. எனக்கு ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, எங்களுக்கு தெரியாமல் நேரடியாக இந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிஎம்டிஏவும் தனி அத்தாரிட்டி தான் சார். ஆமாம். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுவும் தனி அத்தாரிட்டி தானே. கண்டிப்பாக கொடுப்பாங்களா சார்? இல்லை, நீங்கள் அதுதான் அந்த கேள்வியை கேட்கும்போது மிக பெரிய டெர்லிக்ஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம புரியலாம். அதாவது கவர்னன்ஸே இங்கே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு அரசியல் ரீதியான அமைச்சரவை செயலற்று நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த விஷயத்தை பொறுத்து இப்போ நீங்கள் சொல்லிட்டு வந்த விஷயங்களிலிருந்து சார் இந்த எதையுமே நான் சொல்லல, அமைச்சர் சொன்ன அமைச்சர் சொன்னது, அமைச்சர் சொன்ன இந்த அறிக்கை ஒரு புறம். இது போன்று ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நியூட்ரினோ போன்ற திட்டங்களை இங்கே தடை செய்வதற்கு மக்களாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும் எடுத்து வைத்த போராட்டம், அதை பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிப்பதற்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் உடைத்து அத்தகைய நிலையை கொண்டு வருவதற்கு எத்தனை பெரிய போராட்டத்தை மக்களும் சரி அரசியல் இயக்கங்களும் எடுத்து கொண்டு வந்து இந்த விஷயங்களில் இது எவ்வளவு ஆபத்து என்று தமிழகத்தின் தெருக்களில் உள்ள சாதாரண மக்களும் மீத்தேன் அபாயம், ஹைட்ரோ கார்பன் என்பது என்ன, இது அதனுடைய சயின்டிஃபிக் குறியீடு வரைக்கும் தமிழகத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சார். அப்படி இருக்கக்கூடிய தீங்கை அனைவராலும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு உத்தரவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் வழங்கி இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முதலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இங்கே பரிசோதித்து பார்ப்பதற்கு குஜராத் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்து இது ஏதோ மிகப்பெரிய தமிழகத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய திட்டம் என்று அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட அந்த ஃபோட்டோ, அந்த புலகாங்கிதம் அடைந்ததையெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஏன்னா அதுவும் இதே மாதிரி ஒரு அந்த ஆட்சி காலம் முடிய போகிற நேரத்தில் இவர்கள் இதே மாதிரி செய்வாங்க சார். அந்த கம்பெனி பேர் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனி, கரெக்ட் தானே? குஜராத்தை சேர்ந்த நிறுவனம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ அந்த ஆட்சி காலம் முடியுது பார்த்தீங்களா, இப்போ எல்லாருமே வேறு வேறு இதில் எலெக்ஷன் போன்ற இதில் அறிபறியில் இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் இது போன்ற நாசகார திட்டங்களை, இது கூட நான் சொல்ல வைகோபால்சாமி அந்த அவருடைய வார்த்தையில் சொல்வார், கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நாசகார திட்டத்திற்கு கையெழுத்திட்டவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு. இன்றைக்கு அதனுடைய மறு வடிவம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற போது அங்கே ஒரு ஆணையம் இதற்கு கையெழுத்திட்டு அனுமதி கொடுக்கிறது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்துவதற்கும் உத்தரவிடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. இல்லை, அந்த இடத்துக்கு இல்லை, அந்த இடத்துக்கு தான் நான் வரப்போகிறேன். இப்போது இது எங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போது சார் சொன்ன மாதிரி அங்கே ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இப்போ அழகிரிசாமி பாண்டியன் 2004 ஜனவரி மாதத்தில் கடிதம் எழுதி, அந்த கடிதம் உங்களுக்கு அங்கேருந்து வர வேண்டாம், அவங்களே எடுக்கலான்னாலும் இந்த அரசுக்கு ஒரு பரிந்துரையை அந்த அந்த நிர்வாகத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்திலாவது இந்த அரசு, அங்கே இருக்கக்கூடிய அரசு துறை செயலாளர் என்பது
என்ன சார் ஒரு கட்சியிலேருந்து தேர்வாகி போனால் அமைச்சர் எம்எல்ஏ அமைச்சர், அதே போல் ஆட்சியியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக செயலாளர் என்கின்ற பதவி கிட்டத்தட்ட ரெண்டும் சமமான இடத்துக்கு தான் வந்து சேருவாங்க. மக்களுடைய எண்ணங்களை திட்டங்களாக வைத்து அவர்கிட்ட கொடுத்து அவர் அதை நிறைவேற்றணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை இது எங்களுக்கு என்ன வேணாலும் உத்தரவு போட்டுக்கோ என்று அந்த பேப்பரை இவங்களுக்கு நகட்டி இருக்கிறதுனா இந்த விஷயத்தில் திமுக அரசு எவ்வளவு தவறி இருக்கிறது? எங்கேயாவது இந்த விஷயத்தில் ஒரு சிறு அக்கறை இருந்தால், இது ஏற்கனவே திமுக மீது வழங்கப்பட்ட பழியாக இருக்கிறது என்று இன்றைக்கும் இந்த 2 திட்டங்களை எடுத்தால் இதை யார் கொண்டு வந்தது? அதுவும் மாநிலத்திலும் திமுக இருந்தபோது, மத்தியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது, அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தபோது கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நியூட்ரினெல்லாம் வச்சுக்கோங்க. அதை உடைப்பதற்கான மக்கள் போராட்டத்தை இன்றைக்கு உதாசீனப்படுத்தி இருக்கிறார் தானே சொல்லணும் தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய அறிக்கையில். ஓகே ஓகே தங்கம் தென்னரசுவோட மாவட்டமும் அதுதான் சார். அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் வசிக்கிற அவர்களின் வாழ்வாதாரத்தை, அவர்களின் பாதுகாப்பை, அவருடைய எதிர்காலத்தை இன்னொன்று வச்சுக்கிடுவோம் சார். அது வந்து ட்ரையான பகுதின்னு, அதாவது இவங்க சொல்கிற கருத்துக்கள் 100% உண்மை. ஏன்னா அந்த பகுதியில் நான் நிறைய பயணம் செஞ்சுருக்கேன். ராமநாதபுரம் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நெல் விவசாயத்திலேருந்து அனைத்து வகையான விவசாயங்களும் அங்கே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பொது வழியில் அது பாலைவனம் மாதிரி வச்சுக்கிட்டால் கூட அந்த நீங்கள் தஞ்சையில் வச்சா கொஞ்ச நாள் தாங்கும்னா இங்கே வச்சா உடனே அவுட் ஆயிரும்ல. ஓகே, அதனுடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ பாருங்கள். சரி, புரியுது புரியுது. இதை நான் இதுக்காக சொல்ல வரல. அப்போ இதுக்கு தானே நீங்கள் மோர் அட்டென்ஷனும் கொடுக்கணும். அந்த இடத்தை நீங்கள் எப்படி ஃப்ளரிஷாக பண்ணணும்னா அப்போ இங்கே வரக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமே. ஓகே ஓகே, அது தவறி இருக்காங்கல்ல. அதிவேறு ராமபாண்டியன் சார், அரசாங்கம் வந்து 2020 அது வந்து அக்ரிகல்ச்சரல் ஜோனா, ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோனா அறிவித்து இங்கே நம்ம லா பாஸ் பண்ணிட்டோம், அறிவிச்சிட்டோங்கிறதுனால இங்கே இன்றைக்கும் ஒரு உத்தரவாதத்தை அரசு கொடுத்துருக்கிறது. நாங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் தொடர்பான எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அனுமதிக்காமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியும் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு? நிச்சயமாக முடியாது. 2 வகையில் நான் சொல்கிறேன். ஏன்? ஒன்று, உண்மையிலேயே இவர்களுக்கு இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பு, அக்கறை சிறிதளவும் இல்லை என்பது என்னுடைய முதல் கருத்து. 2வது வந்து இவர்கள் எந்த காலகட்டத்திலாவது இது போன்று மக்கள் நலன் பெரிதளவில் அல்லது ஒரு இயற்கையினுடைய நலன் பாதிக்கப்படுகிற விஷயத்தில் இதுவரைக்கும், நான் என்ன சொல்கிறேன்னா 2011 இவர் கையெழுத்து போட்டார். அனைத்து விதமான எதிர்ப்பையும் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவும் மக்களும் எடுத்து வச்சாங்க. அப்போது அவர்கள் மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இதே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக திமுகவை அறிவித்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அனுமதி கொடுப்பதற்கு ஓடி வருகிறவர்கள் அதை பாதுகாப்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையாவது போடுவதற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்திலும் இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி 2021 இதற்கு இன்னென்ன ஆய்வு அறிக்கைகள் இல்லை என்று ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, இந்த அறிக்கைகளை எல்லாம் யார் கொடுக்க வேண்டும்? இந்த 2 ஆண்டுகளுக்குள் அதையெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கங்கிறத தான் நாம் இதில் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு அரசியல் ரீதியாக அல்லது ஒரு விஷயத்தினுடைய மறு வடிவத்திற்கு அது மாறி இருக்கிறதுனா என்னென்ன இல்லை என்று சொன்னீர்களோ அதையெல்லாம் இங்கே சரி செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் மிக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி அந்த விஷயங்கள் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாதா சார்? உங்கள் வீட்டில் ஒருத்தர் கண்ணக்கோல் வைக்கிறாங்க, இந்த இடம் பாதுகாப்பட்டு இருக்கிறதுனா உடனே நீங்கள் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்தில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு அல்லது கார்போஹைட்ரேட் இந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கான இடத்தை அவர்கள் நோங்கி விட்டார்கள். அந்த நோக்கம் தெளிவாக தெரிகிறது என்றால் அது சார்ந்த விஷயங்களில் இந்த அரசு எவ்வளோ அக்கறையோடு இருந்திருக்கணும். அது எதுவுமே இல்லையே. அப்படி சிம்பிளாக வந்தார், நாங்கள் அறிவுறுத்துகிறோம் சார். இங்கே எடுக்கப்பட்ட ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு விஏஓ இல்லாமல் எடுக்க முடியுமா சார்? அந்த கிராமம் 20 கிராமம் என்றால் அது கிராமமா என்று சொல்லக்கூடியது நீங்களும் நானும் சொன்ன கிராமமாயிருமா? ஒரு விஏஓ தானே அதை பண்ணணும். அந்த விஏஓ யாருடைய எம்ப்ளாயி? ஒரு அரசினுடைய அடிநிலையில் ஆதாரமிக்க அதிகாரமிக்க நிர்வாகி அவர் தானே. அங்கேருந்து தானே நீங்கள் எல்லாமே நீங்கள் தகவல் எடுத்துருக்க முடியும். இது எனக்கு தெரியாதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னார்னா அப்போ என்ன சார் இது? அப்போ இதுக்குள்ளே திமுக உண்மையிலேயே அதற்கு ஆம் என்று சொல்கிறதா, இல்லை இதை ஆரப்போட்டு செய்வோம் என்று சொல்கிறார்களா, இல்லை இதில் என்ன இருக்குது சார்? சார் இந்த கவர்னன்ஸில் அதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், டெர்லிக்ஷன் ஆஃப் கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக தோற்று போனது. அதுவும் சார் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற விழிப்புணர்வு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லைன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்காக இருக்கக்கூடிய இடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதை மறைமுகமாக செய்து காட்ட முடியும் என்பதை தாண்டி இதற்குள் இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட், அந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட், இந்த கமிட்டி, அத்தாரிட்டி, இதெல்லாம் விட்டுருங்க சார். ஒரு முதலமைச்சருக்கு இங்கே இந்த ஒரு அத்தாரிட்டி இப்படி ஒரு அறிக்கை தயாரிக்கிறதுன்னு தெரியாதா? உங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன சார் செய்வீங்க? எந்த விஷயத்துக்குமே அவங்கள பயன்படுத்த மாட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஒரு விஷயம் சார், அவர் அத்தாரிட்டினா நீங்கள் சிஎம்டிஆர் எனி அத்தாரிட்டி ஒரு டெசிஷன், ஒரு உத்தரவு கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் பை வே ஆஃப் சேலஞ்சு தான் பண்ணணுமே ஒழிய அறிவுறுத்தியெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு சிஎம்டியில் ஒரு வயலேஷன் பண்ணி ஒரு அமைச்சர் சொல்லி அவர் நமக்கு வேண்டியவர் நான் அறிவுறுத்துறேன் வாங்கினா வாங்கிடுவாங்களா? இல்லை, எனக்கு என்னென்னா சார், இப்போது ஒரு சின்ன ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸை வந்து இங்கே லோக்கல் பாடி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கொடுத்த ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸை திரும்ப பெறுவதற்கு அவங்களால முடியவே முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஆமா, ஏன்னா அந்த வேலையை நீங்க நிறுத்தி வைக்கணும்னா ஒண்ணு நீங்க கோர்ட்டுக்கு போகணும், அடுத்த இல்ல அர்பன் செக்ரட்டரி தான் போகணும். அப்பலட் அத்தாரிட்டி இருந்தா அப்பலட் போறதுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியா நீதிமன்றத்துக்கு, நீதிமன்றம் தான். அது நீங்க அரசாவே இருந்தாலும் நீங்க நீதிமன்றத்துக்கு தான் வரணும். ஏன் நம்ம கட்சியத்தை மீட்பதற்கு வழக்கு தொடரலையா? ஓகே, அது மாதிரி நீங்க ஒரு துறையோடு மோதல் வருகிறது. நான் சட்டம் பெருசா படிக்கல, எனக்கு தெரியாது, அதனால நான் கேட்கிறேன். இப்ப இதை திரும்ப பெற இந்த அரசு அறிவுறுத்தி உள்ளது அப்படிங்கிறதின் அடிப்படையில் இந்த அத்தாரிட்டி அதை திரும்ப பெற முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன் அதை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தை உரிய முறையீடாக இந்த அரசு தாக்கல் செய்ய வேண்டும். அப்பதான் முடியும். அப்படி நீங்கள் முறையை அறிக்கையை தாக்கல் செய்கிற போது நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யலை, ஏன் கவனிக்கலை, இத்தனை கேள்விகள் அவங்க கேட்பாங்கல்ல. இப்போ ஒரு விஷயத்தை விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னென்ன காரணங்கள் அதை சொல்லணும்னா சார், அந்த கிரவுண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டில் ஜஸ்ட் லைக் தட் கவர்மெண்டே ஒரு கடிதம் கொடுத்து அதை வச்சுட்டு பண்ணிட முடியுமா? ஓகே. அப்போ இந்த இடத்திற்கு, அதாவது நான் என்ன சொல்றேன், எல்லா அனுமதிக்கு பிறகும், எல்லா அனுமதி வழங்கப்படுவதற்கு பின்பும் நீங்க கொடுத்த தகவல்கள் ஏதேனும் தவறு அப்படின்னு தெரிஞ்சா இந்த அனுமதி ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா கரெக்ட் தானே? அந்த முடிவை எடுப்பதற்கு அதை அப்படி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நீங்க ரொம்ப எதிர்கட்சியில இருக்கிறதுனாலயே நீங்க ரொம்ப இதை பூதாகரமா பேசாதீங்க. பண்ண முடியாது. அப்ப முறையான அறிக்கையின் மூலம், முறையான அப்பீல் முறையீட்டின் மூலம் தான் அதை அவர்கள் எடுக்க முடியும். அப்ப அப்படி இந்த அரசு உரிய இடத்தில் இதை வந்து சேலஞ்ச் பண்ணி இந்த திட்டம் வரவிடாமல் தடுக்கும்னு சொன்னாலாவது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க, எடுத்துருக்கீங்களான்னு நம்ம அடுத்து கேட்கலாம். நாங்க அறிவுறுத்திட்டோம், இவ்வளவுதாங்க என்னால செய்ய முடியும், கையை விரிச்சிட்டீங்கன்னா நாங்க எங்க சார் போறோம்? கையை விரிக்க மாட்டாங்க சார், கவர்மெண்ட் இது கண்டிப்பா செய்வாங்க. ரொம்ப நன்றி.